லாஸ்ட் வீடியோல இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பத்தி பார்த்தோம். ட்ரை திஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ எக்ஸர்சைஸ் 13.2 ஃபர்ஸ்ட் சம். which of the following are in inverse proportion? ஃபர்ஸ்ட் சம்ல சப்டிவிஷன் 1. the number of workers on a job and the time to complete the job. இது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆன ஜாபும் டைம் டு கம்ப்ளீட் த ஜாபும் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா டைம் டு கம்ப்ளீட் த ஜாப் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா டைம் டு கம்ப்ளீட் த ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ஆன்சர் இஸ் எஸ். சப்டிவிஷன் 2. the time taken for a journey and the distance traveled in uniform speed. இப்போ செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகுது, டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. இதுவும் வந்து இன்வெர்ஸ் கிடையாது. நோ. ஏன்னா இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட் இல்லாம ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆனாலோ இன்க்ரீஸ் ஆனாலோ தான் வந்து டைம் வந்து நமக்கு வந்து கூடுதலாவோ குறைச்சலாவோ ஆகும். ஆனால் இங்கே வந்து ஸ்பீட் வந்து யூனிஃபார்மா இருக்கு. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதனால தான் அது வந்து நோ. ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் அண்ட் கிராப் ஹார்வெஸ்டட். இப்போ ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ கிராப் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குன்னா அப்போ நம்ம அதே அளவுக்கு நம்ம கிராப்பும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் கல்டிவேட்டட் லேண்ட் வந்து ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா சேம் குவான்டிட்டி ஆஃப் கிராப் நம்மளால அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகல, ரெண்டு குவான்டிட்டியும் சேமாக தான் இருக்கு, கான்ஸ்டன்டாக தான் இருக்கு. அதனால இதுவும் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் கிடையாது. நோ, நாட் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஃபோர்த் சப்டிவிஷன். the time taken for a fixed journey and the speed of the vehicle. இப்போ டைம் டேக்கன் ஒரு ஜேர்னி எவ்வளோ டைம் எடுக்குது ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். இப்போ நமக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் ஃபார் ஜேர்னி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் ஃபார் ஜேர்னி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. எஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று, த பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி அண்ட் த ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன். இப்போ ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனும் லேண்ட் பர் பர்சனும் பார்க்கணும். பாப்புலேஷன் அதிகமாக இருந்ததுன்னா லேண்ட் பர் பர்சன் வந்து கம்மியாகும். பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததுன்னா லேண்ட் பர் பர்சன் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கு. ஆன்சர் இஸ் எஸ். கொஸ்டின் நம்பர் 2. In a TV game show, the prize money of ₹1,000 is to be divided equally among the winners. Complete the following table and find whether the prize money given to an individual winner is directly or inversely proportional to the number of winners. இப்போ பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வின்னர்ஸ், ப்ரைஸ் மணி. நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் ஒரு வின்னருக்கு வந்து ஒரு வின்னர்னா நம்பர் ஆஃப் வின்னர் 1 lakh, ரெண்டு வின்னர்னா 50,000. இப்போ நம்ம வரிசையாக மற்ற எல்லாமே கண்டுபிடிக்கும். ஃபோர் வின்னர்ஸ்னா ஈச் வின்னருக்கு எவ்வளோ போகும், 5 வின்னர்ஸ்னா ஈச் வின்னருக்கு எவ்வளோ போகும், 8 வின்னர்ஸ்னா ஈச் வின்னருக்கு எவ்வளோ போகும், 10 வின்னர்ஸ்னா ஈச் வின்னருக்கு எவ்வளோ போகும், 20 வின்னர்ஸ்னா ஈச் வின்னருக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்க்கணும். இப்போ வெரி சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 lakh அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து 1 lakh டிவைடட் பை 2 50,000. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 மெம்பர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 1 lakh டிவைடட் பை 4 வெரி ஈஸி. 1 4s are 4, இங்கே வந்து 25 4s are, ஸோ 25,000. ப்ரைஸ் மணி 4 டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா ஈச் பர்சனுக்கு 25,000 கொடுக்கும். சேம் இங்கே வந்து 5 பர்சனுக்கு எவ்வளோ, சேம் அதே தான். 1 lakh டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1, இங்கே வந்து 20. ஸோ 5 lakhக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுது அமௌண்ட்டு. 20,000 rupees. இது 25,000, இது 20,000. இப்போ வந்து 8 பர்சன்ட்ஸுக்கு டிவைட் ஆச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 lakh டிவைடட் பை 8, 4 டேபிளே சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 4s are 8, 25 4s are 100. இங்கே 250னா இங்கே வந்து 125. ஸோ 12,500. 8% கொடுக்கும்போது 12,500 கிடைக்கும். இப்போ வந்து 10% எவ்வளோன்னு பார்க்கலாம். 10%னா 1 lakh டிவைடட் பை 10%. ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணிடலாம். 10,000 கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 10,000 கிடைக்கும். இப்போ வந்து 20% எவ்வளோ பார்க்கலாம். 20% பார்க்கும்போது
divided by 20. 0 0 கட் பண்ணிடலாம். இங்கே 2 5 2s are 10 5000. So 4 members-க்கு 4 winners-க்கு கொடுக்கணும்னா 25000, 5 winners-க்குனா 20000, 8 winners-க்குனா 12500, 10 winners-னா 10000 each, 20 winners-னா 5000 each. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் மணி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து சேமா இருக்கு, ஈக்குவல் பிரைஸ் மணி. ஸோ வேல்யூ ஈக்குவலா இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஸோ இட் இஸ் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். Question number 3. Rahman is making a wheel with spokes. He wants to fix equal spokes in such a way that the angles between any pair of consecutive spokes are equal. Help him by completing the following table. Number of spokes, 4 spokes இருந்ததுன்னா angle between the pair of consecutive spokes வந்து 90 degree. Number of spokes 6 spokes போட்டோம்னா 60 degree வருது. ஸோ 8 ஸ்போக்ஸ் போடணும், 10 ஸ்போக்ஸ் போடணும், 12 ஸ்போக்ஸ் போடணும்னா எவ்வளோ நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் நமக்கு தெரியும். ஸோ 360 டிகிரிஸ், 360 டிகிரி டிவைடட் பை 8 போட்டா எவ்வளோ டிகிரி நமக்குன்னு கிடைச்சிடும். 2 4s are 8, 9 4s are 36. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் 2 இங்கே 90 45. ஸோ 45 டிகிரி. இப்போ 8 ஸ்போக்ஸ் போட்டோம்னா 45 டிகிரி வரும். இதே 10 ஸ்போக்ஸ் போட்டோம்னு வைங்களேன், 360 by 10 வெரி ஈஸி, ஏன்னா 0 0 கட் பண்ணிடுவோம், 36 டிகிரி. 12 ஸ்போக்ஸ் போட்டோம்னா 360 by 12, 3 12 36, 30 டிகிரிஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு ஸ்போக்ஸுக்கு என்ன ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதிலே சப்டிவிஷன் 1 or the number of spokes and the angle found between the pairs of consecutive spokes in inverse proportion. இப்போ வந்து number of spokes-உம் angle between the consecutive spokes-உம் inverse proportionல இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா number of spokes increase ஆக angle வந்து decrease ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 4 spokes-க்கு 90 டிகிரி, 8 spokes-க்கு போடும்போது அப்படியே ஆஃப் அமௌண்ட், ஏன்னா இங்க வந்து டபுள் ஆயிருக்கு. அப்ப இங்க டிகிரி வந்து ஆஃப் ஆயிடுச்சு, 45 டிகிரிஸ். ஸோ சேம் ஆன் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆக சேம் ஒரே மாதிரி வந்து ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஃபார்முலா பிரகாரம் போட்டு பார்த்தாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா 360 டிகிரி வரும். ஸோ ஆன்சர் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல. எஸ், இட் இஸ் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சப்டிவிஷன் 2. Calculate the angle between a pair of consecutive spokes on a wheel with 15 spokes. இப்போ 15 ஸ்போக்ஸ் நம்ம பேர் போட்டோம்னா, 15 பேர் ஆஃப் ஸ்போக்ஸ் போட்டோம்னா எவ்வளோ வந்து ஆங்கிள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ ஆன்சர் வந்து 360 டிகிரி பை 15. 5 3s are 15, 12 3s are 36. ஓகேவா? அகெயின் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 2 5s are 10, பேலன்ஸ் 20 இருக்கு, 24. ஸோ 24 டிகிரிஸ். இப்போ நம்ம வந்து 15 ஸ்போக்ஸ் போட்டோம்னா ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 24 டிகிரிஸ் வரும். ஆன்சர் இஸ் 24 டிகிரிஸ். இதிலே சப்டிவிஷன் 3. How many spokes would be needed if the angle between pair of consecutive spokes is 40 degree? இப்போ வந்து பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் வந்து 40 டிகிரி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஸ்போக்ஸ் வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் கேட்குறாங்க. இப்போ சேம் ஃபார்முலா தான். இப்போ நமக்கு வந்து டிகிரி வந்து தெரியும். டிகிரி வந்து 360 டிகிரி டோட்டல், 40 டிகிரி கன்சிக்யூட்டிவ் பேர்ஸ். ஸோ 40 இப்போ வந்து டிவைட் பண்ணோம்னா 9 4s are 36. ஸோ 9 ஸ்போக்ஸ் வந்து தேவைப்படும். 9 ஸ்போக்ஸ் வந்து பேரில் போட்டோம்னா 40 டிகிரிஸ் பிட்வீன் பேர் வந்து 40 டிகிரிஸ் கிடைக்கும். அதான் ஆன்சர், 9 ஸ்போக்ஸ். Thanks for watching.